பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு அப்படின்னா வில் பவர் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் வில் பவர்னா என்ன? அம்புல குறி வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணுறது, அதான் வில் பவர்ங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தில் குறி வைக்கிறாங்களோ அந்த லட்சியத்தை அடைஞ்சே தீருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஜூலை மாத பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இருக்கலாமா சார்னா இருக்கலாம். பாவ கிரகங்கள் வரிசையில் ராகுவும் வருவார். அவர் 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்? 3ஆம் இடம் தான் தைரியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல தைரியம் வேணும். 5000 50,000 கடனுக்கு தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் 5 கோடி 50 கோடின்னு கடன் வாங்கிட்டு அவ்வாறு ஜாலியாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கும். 3ஆம் இடம் தான் முயற்சி, 3ஆம் இடம் தான் தோள்பட்டை, 3ஆம் இடம் தான் புஜம், 3ஆம் இடம் தான் தோழன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி,
அப்ப 3ஆம் இடம் நல்லா இருக்கு. அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு தைரியம் நல்லா இருக்கு, உங்களுடைய தொடர்புகள் நல்லா இருக்கு, வீரியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. சரி, 4ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி பகவான் இருக்காரு. ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். 4ஆம் இடத்துல சனி இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது. ஏன் சார்? 4ஆம் இடம்னா உங்க மனசு, 4ஆம் இடம்னா உங்க உடம்பு, 4ஆம் இடம்னா உங்க தாய், 4ஆம் இடம்னா வண்டி வாகனம். அப்ப அதுல போய் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யும்? உங்க மனசு ஒரு நிலையில இருக்காது, தடுமாற்றம் அல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவு. அடுத்து என்ன? அம்மா 4 சனி இருந்தா தாயார் உடல்நிலையில் கவனம். அடுத்து 4 என்ன? வண்டி வாகனம். சனி இருக்கு, இப்போ ஒர்க் ஷாப் செலவு. இதெல்லாம் சொல்லணும், இருக்கும் கொஞ்சம். ஆனா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்ற செவ்வாய் திரும்ப அவர் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கறதுனால நான் சொன்ன அத்தனை விஷயமும் சக்சஸ், வெற்றியாகும். ஏன்? உங்களுக்கு 5 கூடையவர் பார்க்கறதுனால. எப்பவுமே 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் நன்மையே செய்வாங்க. செவ்வாயாச்சேன்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு செவ்வாய் தான் முதல் தரமான யோகக்காரர். ரைட். அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. இருக்கலாமா சார்? பொதுவாக 6ஆம் இடம் என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, நல்ல சர்வீஸ், வேலை, இதெல்லாம் சொல்றது யாரு? சுக்கிர பகவான். அந்த பகவானை யார் பார்க்கிறா? சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை, 6ஆம் இடத்தில் ஆட்சியா இருக்கிற சுக்கிரனை சனி பகவான் பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், நல்ல வேலை. அப்போ நல்ல வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா புதுசா வேலை கிடைக்கும், அல்லது அந்த வேலையில நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனா ஜீவனக்காரன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனகாரன் உங்களை பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாசம் நல்ல வேலை, அதுல நல்ல முன்னேற்றம், அதுல பண வரவு. ஏன்? தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனகாரன் ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்துல, வருமானத்துல முன்னேற்றம் உண்டு உண்டு உண்டு. ரைட். 6ல சுக்கிரன் இருக்கும் போது, 6ன்னா அடி வயிறு, சுக்கிரன்னா கூலிங். அப்ப என்ன பண்ணீங்கன்னா அடி வயிற்று பகுதியில நீர் கட்டி, அரிப்பு, நீர் சம்பந்தமா தொந்தரவு வராம பார்த்துக்கணும். கர்ப்பிணி பெண்களா இருந்தா 6ஆம் இடம்னா என்ன? கர்ப்பப்பை, அதுல கவனமா இருந்துக்கணும். விஷயம் அவ்வளவுதான். ஆனா குரு பார்வை இருக்கு, பயப்பட வேண்டாம். 17ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பார்வை இருக்கு. அது அதோட யோகம். அவர் சூரியன் 8க்கு வந்தாலும் பாவகிரகங்கள் வரிசையில சூரியன் 8ல இருக்கலாம். அதே மாதிரி புதனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம். புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாமானால யோகம். புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கம்யூனிகேஷனால யோகம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து உங்க திரிகோணாதிபதி செவ்வாய், அவர் இன்னொரு திரிகோணமான 9ஆம் இடத்துல இருக்கிறது, அதை விட பெரிய யோகம். அப்ப திருமணம் ஆகும். குரு பார்வை, குரு பார்வை, குழந்தை பிறக்கும், பதவி உயர்வு உண்டு, சொத்து சூப்பர், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா பாக்கியம், தூர தேச பயணம் செவ்வாய்னால உண்டு, உயர்கல்வி உண்டு. நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வெற்றி. ஒரு மைனஸ் என்ன? 6ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்ப யாராவது வேலைக்கு போறீங்க, கம்பெனியில இருக்கீங்க, அலுவலகத்தில் இருக்கீங்க, உங்கள் உயர் அதிகாரி இல்லை உங்கள் மேல் சூப்பர்வைசர் பெண்ணா இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் வரும். அதுல கவனம். பெண் அதிகாரியாவோ பெண் லேபராவோ இருந்து, இந்த மாசம் மட்டும்தான், அதுவும் எல்லா மாசமும் கிடையாது, ஒரு பெண் அதிகாரி இருந்தா அவங்களால ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸோ மன வருத்தம் வர வாய்ப்பு உண்டு. ஆனா 6ல சுக்கிரன் அற்புதமான யோகம், நல்ல ஜாப்பை கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கிற செவ்வாய் அதை விட சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு பார்வையும் நல்லா இருக்கு. ஆக நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும், அதை ஜெயிப்பீங்க. நீங்க வழிபட வேண்டியது சூரியன் வழிபாடு, சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு. தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்க 25ஆம் தேதி 26ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள்ல கவனமா இருங்க. 2 வீலர்ல போறவங்க, கார்ல போறவங்க, பேங்க், வரவு செலவு டீலிங் எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதம் உண்மையிலேயே அற்புதமான மாதம். ஓம் நமச்சிவாயம்.